அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து களத்திலும் பொலிட்டிக்ஸ் பண்ணுறோம். நாம் தமிழர் வளரக்கூடாது. கொஞ்சம் டேஞ்சர் தான் அது. தமிழ்நாட்டு இருக்க டேஞ்சர் தான். சில பேர் நீக்கியிருக்காங்க, சில பேர் அந்த மாதிரி நீக்கினாதான் அந்த கட்சி உறுப்பினர் பல்டி மாமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு எப்போ இந்த சைடு பல்டி பண்ணிட்டே தெரியாது. திமுக ஐடியாலஜியும் காங்கிரஸோட ஐடியாலஜியும் ஒன்றும் கிடையாது. ஆனால் கூட அடுத்த எலெக்ஷன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி உட்கார வச்சுருக்கிறாங்க எல்லாருமே. அண்ணாமலை அது அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அரசியல்ல வந்து தாமரை மலர்ந்திருந்தா தமிழ்நாட்டில் மலராது. இங்கே வந்து சூரியனோட வெப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு மலர்ந்தாலும் கருகிடும். ஒரு கட்சியாக நடத்துனா அவர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும் தான். இவர் வந்து குட்டி மோடி மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஐடியாலஜி மட்டுமே ஒரு கூட்டணிக்கான அஸ்திரம் கிடையாது. எங்க கட்சியிலேருந்தே விலை போனவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் விலை போனவர்கள் இருக்காங்க. மோடி மாநாட்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க, சோலோவாக அவரே இருந்திருப்பாரு. இப்போ கலந்து சந்திப்போம். என்ன வைக்கிறது இல்லை, ஃபைட் பண்ணி தானே ஆகணும். ஃபைட் பண்ணினேன். தெற்கின் குரல் உறவுகளுக்கு வணக்கம். அன்கட் அரசியல் அப்படின்ற ஷோ மூலிமா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிரமுகர் நபீல் அகமத். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயரில் போயிடலாமா? 2026 தேர்தல் சவாலானது சுலபமானது? எல்லா தேர்தலுமே சவாலானது. 40 வின்னிங் வேற, கிரவுண்ட் எப்பவுமே சவாலாக தான் இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ எதுவுமே ஈஸியாக கிடைச்சது இல்லை. நம்மளுக்கு ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஜெயிச்சிருந்தாரு. அதில் ரேபரேலி ஏன் தேர்ந்தெடுத்தார் வயநாட்டுக்கு பதிலாக? ரேபரேலி வந்து நம்மளுக்கு காங்கிரஸினுடைய பாரம்பரியமான ஒரு தொகுதியில் ஒன்று. அண்ணா இந்திரா காந்தி தொடங்கி சோனியா காந்தி வரைக்கும், அதுக்கப்புறம் இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் அது ஒரு அதில் என்ன சொல்றது, ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த இது. ரெண்டாவது, வயநாடு மக்கள் வந்து ராகுல் காந்தி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த லவ் வந்து இது வரைக்குமே குறையலை. நானுமே லாஸ்ட் எலெக்ஷன் வந்து கேம்பெயின் போயிருந்தேன். அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ராகுல் காந்தி யார் கை காமிக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வின் பண்ண வைக்கங்கிற ஒரு மோட்டிவ்ல தானே இருக்காங்க. வேற எதுவுமே. ஸோ அப்போ இந்த வயநாடு பீப்புள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலைன்னு சொல்றீங்க? டிசப்பாயிண்ட். உங்களுக்கு ராகுல் காந்திக்கு நிகரான ஒரு கேண்டிடேட் தான் நாங்கள் நிற்கிறாங்க. பிரியங்கா காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல. வயநாட்டில் பிரியங்கா காந்தி வந்து சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ண போறாங்கிறது தான் ஒரே கியூரியாசிட்டி எனக்கு. அது அப்போ வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு நல்லா இருக்குது. நிச்சயமா நானும் அங்கே லோக்கல்ல எல்லாம் பேசி பார்த்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல ஓட் டிஃபரன்ஸ் வரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இல்லாம காங்கிரஸோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு வலுவடைச்சிருக்கு அப்படின்னு? 10லேருந்து 15 போகலாம், 20 போகலாம். நீங்க 50லேருந்து 100 போறது கஷ்டம். இது வரைக்கும் 100 தாண்டிட்டோம் ஈஸியா. அடுத்த வரைக்கும் எங்களோட ஆட்சி அமைக்கிறது அதுக்கான சமிகையா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோடி அளவுக்கு ராகுல் காந்தி சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவா யூஸ் பண்றாரா? சோஷியல் மீடியாவில் மட்டுமே நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு கொஸ்டின் நல்ல கொஸ்டின். அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து களத்திலும் பொலிட்டிக்ஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாலையும் பொலிட்டிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எலெக்ஷன் முடிய போகும்போது ஒரு ரிப்போர்ட் வர போகும்போது ராகுல்ஜியோடைய ஸ்பீச்சுக்கு கிடைச்ச வியூஸ் லைக்ஸும் மோடி பேசின வியூஸும் லைக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே அது தெரிஞ்சு போயிடும் இவ்வளோ நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஆனால் ஏபியில் வந்து கடைசி வரைக்கும் சந்திரபாபு கூட ஒரு அலையன்ஸ் பேசாததுக்கு காரணம் காங்கிரஸ் பேசாததுக்கு காரணம் இல்லை, அவங்க ஆல்ரெடி இந்தியன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துலாம் பிஜேபி அவங்களை அப்ரோச் பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல தான். இல்லை, அவர் முன்னாடியே இந்தியன் அப்ரோச் பண்ணி அது அவங்களுக்கு ஒரு இழுபறி எடுத்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் அதில் வந்து இண்டிவிஜுவலாக கண்டக்ட் பண்ணணும்னு தான் எங்களோட தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஸோ அதை மதித்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். நம்ம நாயுடோட டைப் ஆகணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை. எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ணி பார்ப்போம் தான் நாங்கள். அடுத்து ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி, அதாவது இது நடந்தால் இப்படி ஒருவேளை இருக்குமோ இப்படி இருந்தா அப்படின்ற மாதிரி சின்ன செக்மெண்ட், அதையும் பார்க்கலாம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தா யார் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருப்பீங்க? இல்லை, காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். 2004 சரி, 2009 சரி, 2016 சரி, நாங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை யாருமே முன்னிறுத்தவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு கூட்டணி கட்சிகளோடலாம் கலந்து ஆலோசிச்சு வின் பண்ணியிருந்தான்னு சொன்னேன். இண்டிவிஜுவலாக காங்கிரஸ் இன்னைக்குமே அந்த முடிவை எடுக்காது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கும்
தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லாத்தையுமே கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் முடிவெடுத்து. ராகுல் காந்தி பிரதமரே ஆயிட்டார். அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? மகாலட்சுமி திட்டம் சொன்னாரு முதல் கையெழுத்து. ரெண்டாவது வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி. இந்த 2 விஷயமே நான் முதல்ல பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நிச்சயமா பண்ணுவார். இன்னும் டைம் இருக்கல, எப்படி இந்த அரசாங்கம் பண்ணாது, அதனால அதுக்கான ஸ்பேஸ் இருக்கதான் செய்யுது. ராஜீவ் காந்தி இப்போ இருந்திருந்தா இந்த அரசியலை எப்படி பார்த்துருப்பாங்க? இந்த அரசியல் எப்படி பார்த்துருப்பாங்க? இந்தியா இன்னும் ஒரு 25-30 வருஷம் ஃபார்வர்டில் இருந்திருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டரைசேஷன் ஆனதே ராஜீவ்காந்தி அவர்களுடைய பேரில் தான். இது மாதிரி டெக்னாலஜி இப்போ நீங்கள் இந்திரா காந்தி பேரில் வந்து வெண்மை புரட்சின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புரட்சி, டெக்னாலஜி புரட்சி ஏற்பட்டது வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய பேரில் தான். ஆனால் நிறைய வேலை வாய்ப்புகள் இன்னும் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நம்ம வந்து ஃபார்வர்டில் இந்தியா இருந்திருக்கோம். மோடி மாநாட்டெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, சோலோவாக இருந்திருப்பாரு. நடந்து முடிச்ச தேர்தலில் ஒருவேளை தாமரை மலர்ந்திருந்தா தமிழ்நாட்டில் மலராது. தமிழ்நாட்டில் மலர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இங்கே வந்து சூரியனோட வெப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து மலர்ந்தாலும் கருகிடும். அதனால தாமரைங்க மலர்றது. அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லாவே தெரியும். அதனால இங்கே வந்து ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப எங்கே வளர்ந்துருக்குது. நீங்க வளர்ந்த மாதிரி ஒரு மாயை காமிக்கிறீங்க. ஒரே நிமிஷம். ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு மாநில தலைவரை பார்த்துருப்பீங்களா? பிடிக்கவே முடியாதுனாலும் ஒரு தொண்டர்களை உற்சாகத்துக்கு பொறுத்தவரைக்காச்சும் நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லதானே வேணும். இப்படி ஒரு தலைவரை எங்கே வச்சு பார்க்குறாங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிச்சோடனே அவங்க உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. கட்சியிலேருந்து சில பேர் நீக்கியிருக்காங்க, சில பேர் அண்ணாமலை நீக்கிட்டாங்களா? இல்லை, அண்ணாமலை நீக்கினாதான் அந்த கட்சி உறுப்பினர். ஒரு கட்சியாக நடத்துனா அவர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. வெளியில இருந்து பார்க்க நம்மளுக்கே தெரியுது. அப்போ உள்ள கல்லங்கெல்லாம் எவ்வளவு சஃபகேட் ஆவாங்க. தமிழ் சீனியர் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன், கட்சிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்லாம் வெளியிருக்கவங்க தான் பேசினாங்க. சீனியர் லீடர்ஸும் மதிக்கணும். இவர் வந்து மூத்த தலைவரை மதிக்கிறதே இல்லையா? இவர் தான் மட்டும்தாங்கிற மாதிரியான ஒரு போக்குல இவர் வந்து குட்டி மோடி மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது அரசியலுக்கு செட் ஆகாது. அரசியல் என்பது எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டியது. நீங்க முதல்வரே எடுத்துருக்கேன், முதல்வரை விட சீனியர்ஸ் தான் டிஆர் பாலு, துரைமுருகன், இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். ஆனா அவரோட மெச்சூரிட்டிங்கிறதுனால தானே அவரை தலைவராக ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நீங்க மற்றவங்க உங்களை வந்து ஏத்துக்கணும்னா நீங்க ஏத்துக்கொள்ள மாதிரி நடந்துக்கணும். அது நடக்காத வரைக்கும் பாஜகவும் வளராது, அண்ணாமலையும் வளர மாட்டாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் ஒருவேளை பாஜக சார்பாக நிற்கிற பிஎம்கே வின் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வின் பண்ணிடுச்சுன்னா வாய்ப்பே இல்லை. நீங்க அதிமுக நின்றா கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. வன்னிய மக்களே வந்து பாமக நம்புறதுக்கு தயாராக இல்லாம ஒரு சூழ்நிலை. பாமகவுடைய ஆரம்ப காலகட்டங்கள் மிக சிறப்பான காலகட்டம். ராமதாஸ் அவர்களுடைய தொடக்கம் என்பது சமூக நீதிக்கான போராடுறதுக்கான தொடங்கினார் அந்த கட்சியை. அது அப்படியே மறுபடியும் வந்து இது இப்போ வந்து அது ஆர்எஸ்எஸ் ஆக்குப்பையில் போயிடுச்சு. மதவாதமும் சாதிவாதமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதை எந்த மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் எலெக்ஷன்லேயே அப்படி பார்த்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்கணுமே. ராமதாஸ் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 1 மாசம் அரசியல் ஆட்சியை கொடுத்து பாருங்க, எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வின் பண்ண மக்களை போய் சந்திங்க. எல்லா 234 தொகுதியிலையுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுங்க, 234 தொகுதியில் நில்லுங்க, மக்கள் உங்களுக்கு ஆதரவு தராங்களான்னு பார்ப்போம். தந்தாங்கன்னா 1 மாதம் என்ன 5 வருஷம் கூட உட்காந்து மாற்றுங்க. யாரும் இல்லை வேணான்னு சொன்னேன். அடுத்த செக்மெண்ட் நம்ம போயிடலாமா? அரசியல் களம் சொல்லிட்டு, அதாவது ஜென்ரல் நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, காங்கிரஸ் சுய வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? இல்லை, இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவம். ஓகே, அதில் காங்கிரஸ் தெளிவாக இருக்குது. எப்படி இந்தியாவுக்கு ஒரு கூட்டாட்சி தத்துவமோ அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அத்தனை மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு தான் கொண்டு போகணுங்கிறதுல தான் காங்கிரஸ் தெளிவாக இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் வந்து சர்வாதிகாரிகள் கிடையாது, மோடி மாதிரி நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு தான் இப்போ ஒரு பாடம் கொடுத்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி உட்கார வச்சுருக்கிறாங்க எல்லாருமே. அந்த சர்வாதிகார போக்கை எப்பவுமே காங்கிரஸ் கையாளாது. எங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எப்பவுமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்லையும் நல்ல ஓட் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கோம். அதனால் மாநில கட்சிகளை நசுக்கணும், அது புறக்கணிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை.
மாநில கட்சிகளும் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த கொடுத்து மாநில கட்சிகள் நசுக்குதுன்னு சொன்னீங்க. பொதுவாக பிஜேபி வந்து அந்த மாதிரி கட்சிகளை வந்து ஆதரவு எடுத்துக்கும். மீன்ஸ் ஒரு மைனாரிட்டி கட்சி இருந்துச்சுன்னா அதோட ஆதரவு எடுத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணல. அலையன்ஸ்க்கான முயற்சிகளும் பெருசா எடுக்காத மாதிரி தான் இருக்கு. இந்தியா அலையன்ஸ் பெரிய லெவலில் லாஸ்ட் மினிட்ல இருந்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியே போனவங்க இருக்காங்க. இதுவும் அவங்க நிதிஷ்குமார் தவிர வேற யாருமே வெளில போலீங்க. நிதிஷ்குமாருக்கு ஒரு பேர் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். அவர் பேர் பல்டி மாமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் எப்ப இந்த சைடு பல்டி பார்த்தே தெரியாது. நாளைக்கு இப்ப வந்து வேற வழி இல்லாம மோடி அவரையும் நாயுடுவையும் நம்ப வேண்டிய சூழ்நிலையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நிதிஷ்குமார் நினைச்சாருன்னா அங்கிருந்து ஒரு பெல்ட் அடிச்சு இங்கே வருவாரு, அவர் தேவைன்னா. இல்லைன்னா இங்கே அந்த பெல்ட் அடிச்சு அங்கே போவாரு. அது அவருடைய வாடிக்கை. நிதிஷ்குமார் போனதுல வந்து இந்தியா கூட்டணி சந்தோஷமா தான் இருக்கிறோம். பழங்குடி மக்கள் இருக்க தொகுதியில பாத்தீங்கன்னா இப்போ பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து தோல்வி அடைச்சா வருது. இல்ல அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து அந்த மக்கள்கிட்ட நேரடியா சந்திக்கணும். ஏன்னா நீங்க மணிப்பூர்ல செகண்ட் நியாயத்துல வந்து மணிப்பூர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. மணிப்பூர் டு மும்பை தான் நம்ம இப்போ. ஸோ அந்த மக்கள்கிட்ட போய் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே காங்கிரஸ் உடைய கொள்கைகளை திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இடையில ஒரு தேக்க நிலை இருந்தது என்பது உண்மைதான். அதுல எல்லாம் இந்த மாற்று கருத்தம் இல்லை. கட்சி 139 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சராகவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அதுக்கான ரீவாம்ப்கான ப்ராசஸ் தான். அதை எப்படி ரீவாம்ப் பண்ணுறது, இளைஞர்களை எப்படி உள்ள கொண்டு வர்றது, நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரைப்ஸோ இவங்களையோ அவங்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்பதை மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து தெளிவாக அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான சிறப்பு திட்டங்களோ அவங்களுக்கான ஒரு சிறப்பு திட்டங்களும் நம்ம பண்ண முடியாதுல்ல. அரசு அவங்களுக்கு அந்த வாக்கு கொடுக்கறதுலேயே சொல்கிறேன். சிறப்பு பிரதிநிதித்துவம் வந்து கட்சியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறாரு. அது ஃபியூச்சர்ல 1 by 1 நடக்க ஆரம்பிக்கும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சமூகத்தில் இருக்க மிடில் கிளாஸ் பீப்புளோ அவங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பெருசா பேசாதது, கேம்பெயின் பண்ணாததுதான் காங்கிரஸோட தோல்விக்குன்னு நிறைய பேர் சொல்லி இல்லையே. மகாலட்சுமி திட்டம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அது லேடிஸ்க்கான ஓட்டு வங்கியே. அது வந்து லேடிஸ்க்கான ஓட்டு வங்கியா நாங்க பார்க்கல. நாங்க அதை ஒரு மிடில் கிளாஸ் பெண்களுக்கான ஒரு நல்ல திட்டமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி விவசாய கடன் தள்ளுபடியில இருந்து நீங்க பல திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அதாவது மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இருந்திருக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையே வெளியானுச்சு. அது கரெக்டான பாத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது 1 by 1 தான் நடக்கும். என்ன சொல்றது, அது ஒரு மேஜிக் இல்லை. நம்ம 1 by 1 அவங்களை எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமா அடுத்தடுத்த கட்டங்கள்ல அது தெளிவா வரும். கள்ளக்குறிச்சி சம்பவம் யார் பொறுப்பேற்கு? இல்ல பொறுப்பேற்குங்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்குது. அந்த துன்பியல் நிகழ்வுக்கு அரசு எப்படி அதை வந்து கையாளுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அரசு மிக சிறப்பாக கையாண்டுகிட்டு இருக்குது. அதுல வந்து அடுத்த நாளே வந்து அந்த எஸ்பில இருந்து இந்த கலெக்டர்ல இருந்து எல்லாத்தையுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல மாத்திருக்காங்க. வேற ஒரு டீமை உள்ள கரைக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறத இது பண்றாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் அரசியலாக்க விரும்பல. உண்மையான அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபேர் அண்ட் ட்ரையல் நடக்கட்டும். அதில் என்ன ரிப்ளை வருதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்யணும். அதில் வந்து முதல்வர் வந்து 10 lakhs வந்து நிதி அறிவிச்சிருந்தாரு. அதிமுக பார்த்தீங்கன்னா 25 lakhs தான் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து அண்ணாமலையோ சீமானோ ஏற்றுக்கவே இல்லை. அந்த கொடுக்கறதே தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. இதை பற்றி மக்கள்கிட்டையும் சில பேர்கிட்ட கேட்டுருந்தோம். அதுவும் ஒரு பைட்டா காமிச்சிடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள். அதான் இந்த விஷ சாராயம் காய்ச்சி இந்த அளவுக்கு இது பண்ணது ஒன்றும் மதுபானம் விலையை உயர்த்தினதுனால தான். அவங்க கையில் காசு இல்லாதவங்க 60 ரூபா 50 ரூபாய்க்கு போய் சாராயம் கம்மியான ரேட்டில் இருக்குன்னு போய் அதை குடிக்கிறாங்க. இதுக்காக ஒரு கல்லு கடையை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் 10 லட்சம் ரூபா அலோடு பண்ணியிருக்கிறாங்க. வெடி விபத்துல செத்தவங்க இருக்கிறாங்க 2 லட்சம் ரூபா. எத்தனையோ பேர் இருக்காங்க. 50,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்களா. 50,000 ரூபாயை வச்சுக்கிட்டு எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஃபீஸு தேவைப்படுது. அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இந்த அரசாங்கம் எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் 10 லட்சம் எந்த மொழிக்குங்க? இப்போ உயிரா போயிடுச்சு. அந்த 10 லட்சம் வந்து கடைசி வரைக்கும் காலத்து வரைக்கும் 10 லட்சம் இருக்குமா? லாக்கில் இருக்கிறவங்களை ஒழிச்சாக்கா கரெக்டா இருக்கும். அவங்கள எட்டுமே லட்சம் கணக்கில் போடணும். இதுல வந்து என் குடும்பமா அழியுது. என் குடும்பம் அழிது கிடக்குது எனக்கு. நீ அதை விற்காம இருங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அது சாதாரணமா அவங்க கை கால் ஓதறி சத்தா கூட பரவாயில்ல, நாங்க வாரி போட்டு போவோம். நாங்க இந்த மாதிரி குடிச்சு சாகக்கூடாது. முக ஸ்டாலின் கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்தா மோடி பணம் என்ன 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தாராம். ஏடிஎம் என்ன 5 லட்சம் கொடுத்தாங்களாம். இப்படி கொடுத்தா அங்கத்து பொம்பளைங்க என்ன சொல்றாங்க, நீங்களே இருக்கிறவங்கள வந்து சாராயம் குடிச்சு சாவிடா, எனக்கு அந்த 17 லட்சம் வாங்கி கொடு,
நான் நல்லா இருப்பேன். நீ இப்போ வயல்ல உழைச்சி 17 லட்சம் நீ சம்பாதிக்க முடியுமா? குடிக்க கூடாது, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுக்க கூடாது. குடிச்சு கெட்டு போறதே அவங்க ஆம்பளைங்க தான். ரொம்ப கூட சேர்ந்து பொம்பளைங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்க 10 லட்சம் கொடுத்தாலும் எங்க வந்தாலும் எங்க வர போனாலும் அடுத்த ஆக மொத்தத்துல எதுக்கு இந்த விவசாயத்தை கூட கொடுத்து மக்களை சாவடிக்கிறீங்க? அதுக்கு முதல் காரணம் நீங்க பிரியா விட்டா மாதிரி எதனா விட்டு வாங்க, இல்லையா ஒரு கல்லு இல்ல தேர்ந்து விட்டு மக்களுக்கு எப்படியா அதை பாராட்ட விட்டு கொடுக்க வேணாம்னு அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. அவங்க தெரியாதனமா போயிட்டு அதை புரிஞ்சு குடிக்கிறாங்களா புரியாத குடிக்கிறாங்களான்னு தெரியாது. அவங்க ஒரு சிலர் வேணுன்ட்டு குடிக்கிறாங்க, ஒரு சிலர் குடும்பத்தை இழந்து போயும் குடிக்கிறாங்க, ஒரு சிலர் மனசு கஷ்டமாவும் குடிக்கிறாங்க. அதனால அவங்க அந்த குழந்தைங்களை பார்த்தானா யாருமே குடிக்க மாட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் சீமான் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்ச ரூபாய் கொடுப்ப தவறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், விஷச்சாராயம் குடித்தவர்களுக்காக 10 லட்ச ரூபாய் கொடுக்கல, அதை கொடுத்து இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பம் நெருக்கத்தையே நிற்குது, அந்த குடும்பத்திற்கு ஒரு மறுவாழ்வு வேணுங்கிறது தான் அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க தவிர குடிச்சு இறந்து போனவங்களுக்கான கொடுக்கல. இது ஒரு ஃபர்ஸ்ட். அதாவது மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கள்ளுக்கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்க. இது மக்கள் மட்டும் சொல்ல, சீமானும் கள்ளுக்கடைங்க, அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு கள்ளுக்கடை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்போ பார்வையும் கள்ளுக்கடை ஓப்பன் பண்றதுல இருக்கு. கள்ளுக்கடை ஓப்பன் பண்றதுன்னா அது அரசு முடிவு, அது எடுக்கிறதுல காங்கிரஸ் கட்சி ஒன்றும் குறுக்க நிற்கக்கூடியது இல்லை. பட் எங்களோட இது மொத்தமாவே இந்த மது விற்பனையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. எவ்வளவு இப்போ டைமிங்லாம் கம்மி பண்ண மாதிரி எவ்வளவு ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அசம்பிளியில ஸ்டாலின் அறிக்கையில பாத்தீங்கன்னா 45,000 கோடி இதுல இருந்து மட்டுமே வந்திருக்கு. லாஸ்ட் இயர் ரெவன்யூ வந்திருக்குது. ஆமா, இல்ல ரெவன்யூ ஒரு அரசாங்கம் வருமானத்தை மற்றும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க அரசு பேருந்துகள் இருக்குது, அரசு பேருந்துகள் 1 கிலோமீட்டர் ஒரு பஸ் ரன் ஆகுனா 54 ரூபா அரசாங்கத்துக்கு நஷ்டம். ஒரு பஸ்ஸு 1 கிலோமீட்டர் ரன் ஆகுனா 54 ரூபா அரசாங்கத்திற்கு நஷ்டம். அந்த நஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களுக்கு அது தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை அரசு தான் செய்தாக வேண்டும். ஸோ இது மாதிரி சர்வீஸ் தான் கவர்மெண்ட்டை தவிர உங்களுக்கு கம்பெனி நடத்தலாம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறதுக்கு கம்பெனி நடத்தலாம். ஒரு வருமானம் இருந்தால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை இல்லையா? இந்த 40,000 கோடி வேற எந்த வகையில் நீங்கள் அரசுக்கு கொண்டு வர்றதுங்கிறது யோசிக்கல. அதை அரசாங்கம் முன்னெடுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு டீம் ரெடி பண்ணுறன்னு கூட சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ரெடி பண்ணி அது பணக்கடையில குறைச்சி அது கள்ளுக்கடையை ஓப்பன் பண்ணுறது தான் அரசாங்கத்தின் முன்னெடுக்கணும். அது ஓகே. காங்கிரஸோட லாங் டேர்ம் பிளான் என்னவா இருக்கு? லாங் டேர்ம் பிளான் இல்லை, எங்களுடைய ஆரம்பமே சமூக நீதி தான் எங்களுடைய அடிப்படை. அதை நாங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாத்து கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருக்கும். காங்கிரஸோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து கொஞ்சம் ஒரு பீக்ல இருந்து இப்படி திரும்ப இப்படி போயிருக்கு. அதை கண்டினியூவாக ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கான லாங் டேர்ம் பிளான் என்னவா இருக்கும்? பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தது உண்மைதான். அதுக்கு சில எங்கள் கட்சியிலேருந்தே விலை போனவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் விலை போனவர்கள் இருக்காங்க. அவங்களாம் வெளியேறிட்டே போயிட்டாங்க. இப்போ கட்சியை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பியூரிஃபை பண்ணி அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு போகிறது, ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் எப்படி அவங்களுக்கு இண்டிபெண்டன்சி கொடுக்குறது, இது எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் அடுத்த எலெக்ஷன்ல பார்ப்பீங்கல்ல, நல்லா வளர்ச்சிருக்கும். இந்த ஓட் பேங்க் டபுள் ஆகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நடிகர் விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானே, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வரலாம், அவரும் வரேன்னு சொல்றாரு. ஆனால் எங்களுக்கு என்னன்னா அவர் என்னவா இருக்க போறாருன்றது ஒரு கேள்விக்குறி. இது வரைக்கும் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ வரப்போறோம் 2026 வரப்போறோங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தவிர கட்சியினோட கொள்கைகள் என்ன, அந்த கொள்கைகள் அது வெளியில வந்தால் தானே யாருக்கு சாதகமே யாருக்கு பாதகம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சியையும் பாதிக்கக்கூடாது, தேசிய அளவுலையும் ஒரு ஒற்றுமை. இந்த இதுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னோம்னா நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ தாவிகாவோட ஐடியாலஜியும் காங்கிரஸ் ஐடியாலஜியும் ஒன்றா இருந்தால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஐடியாலஜி இப்போ திமுகவோட ஐடியாலஜியும் காங்கிரஸோட ஐடியாலஜியும் ஒன்றும் கிடையாது. ஆனால் கூட்டணியில் ஐடியாலஜியை வச்சு நீங்கள் கூட்டணி அதை பற்றி பேச முடியாது. எங்களோட ஒத்து போகிற பல கட்சிகள் எங்களுடைய கூட்டணிகளில் இல்லை. ஐடியாலஜி மட்டுமே ஒரு கூட்டணிக்கான அஸ்திரம் கிடையாது.
அவர் என்னவா செயல்பட போறாருன்றதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்க முடியும். ஆனால் கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சைட்லேருந்து வந்தாங்கன்னா சந்தோஷம். ஏற்கனவே அவர் ராகுல்ஜி 2-3 வரைக்கும் மீட் பண்ணியிருக்காரு, மீட் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ இல்லை, அது ரொம்ப வருஷம் மாதிரி பேசியிருக்காரு. அவருக்குமே காங்கிரஸ் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கதான் செய்யுது. பட் அவருடைய கொள்கைகளை எடுத்து சொன்ன பட்சத்தில் தான் அந்த கொள்கைகளை ஏற்றுக்குமா வேணாமா அப்படிங்கிறத நாங்கள் யோசிப்போம். இன்றைய சூழ்நிலையில் வந்து நீங்கள் 1000 சொன்னாலும் எங்களால் பாஜகவோட ஒரு நட்புறவு பாராட்ட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். ஆனால் மற்ற கட்சிகளோட இப்போ சிவசேனா மாதிரியான நாட்கள் இவங்கெல்லாம் வந்து தாங்களே மாற்றிக்கொண்டார்கள். அது மாதிரி எங்களுடைய இந்த தேசிய நீரோட்டத்தில் யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் ஆகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒருங்கிணைச்சு தான் கொண்டு போவோம். சமீபத்தில் ராகுல்ஜி எதிர்கட்சி தலைவர்களுக்கு விஜய் தரப்புலேருந்து ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு ராகுல்ஜி திருப்பி வாழ்த்து சொல்லும்போது இந்த டெமோக்ராட்டிக் இதை வந்து நம்மளாம் சேர்ந்து வந்து பயணிப்போம் அப்படிங்கிறது தான், அதுதான் எங்களுடைய கொள்கை. ராகுல்ஜி என்ன சொல்லியிருந்தாரு அது எங்களுடைய கொள்கை. தமிழக எதிர்கட்சி தலைவர்களை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். இபிஎஸ் எடப்பாடி ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்து மிகப்பெரிய பொசிஷனில் உட்காந்து அதை திறம்பட ரன் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டார். அதில் வந்து எனக்கு வந்து அவருடைய அரசியல் அனுபவம் அதாவது அவர் பேசினாலோ அல்லது வந்து அவருடைய உருவத்திற்கோ நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு டேலண்ட். நம்ம உருவத்தை வச்சு கேள்வி பண்ணவும் கூடாது, இடப்படவும் கூடாது. பட் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது. அந்த விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 4 வருஷம் கவர்மெண்ட்டை எப்படியோ உருட்டி கொண்டு போய் ஃபேஸ் பண்ண எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா அரசியலாக பார்க்கணும். இவங்க வந்து சில இடத்துல வந்து அமெச்சூர்டாக அது வந்து எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. ஜெயலலிதா இரும்பு மங்கை என்று போட்டுருவார், ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய கட்சி. அந்த கட்சியில் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக அவர் உருவாகிருக்கணும். உருவாகலைங்கிறது தான் அவர் மேலே இருக்கிற மைனஸை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஓபிஎஸ் எதிர்கட்சி இருக்கார மனுஷன் வெள்ளந்தியான மனுஷன். எங்கள் தொகுதியில் தான் நின்றாரு இந்த நாடாளுமன்றத்துக்கு. மனுஷன் வெள்ளந்தியான மனுஷன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா முதல்வர் பதவியே 3 முறை கொடுத்தும் அதை திருப்பி கொடுத்துட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத விஷயம் என்னென்னா பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே ஆட்டணும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருச்சுங்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்காம போன ஒரு விஷயமா இருக்கு. ராமதாஸ் அவர் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய துவக்க காலம் என்பது வந்து மிக சிறப்பான ஒரு துவக்கம். சமூக நீதிக்காகவும் எல்லா சாதியினரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காகவும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியவர். ஒரு அரிஜன ஒருத்தருடைய உடலை வந்து சுமந்து, அதாவது அந்த இறந்தவரோட உடலை வந்து அந்த தெருக்குள்ள கூட அலோட் பண்ணாத சூழ்நிலையில் இவரே போய் குடி தாங்கின்ற ஒரு இடத்துல வந்து அங்கே அந்த அளவுக்கு போராட்டம் மிக்க ஒரு நபராக இருந்தவர். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னா தைலாபுரத்தில் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தைலாபுரத்தில் உட்காந்து நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணணுங்கிறது வந்து அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பார். பிடிக்காத விஷயமும் அவரும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கட்சியை வந்து காலி பண்ணிட்டாங்கிறதா நமக்கு வருத்தப்படவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அண்ணாமலை எந்த அண்ணாமலை? திருவண்ணாமலையில் அண்ணாமலை யாரு? பாஜக அண்ணாமலை. அவர் வந்து சிங்கம் மாதிரி இருந்தாரு. கர்நாடகாவில் நல்ல பேருன்னு சொல்றாங்க. அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாம அரசியல்ல வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கான விசுவாசிகளை நீங்க உருவாக்கியே ஆகணும் ஒரு கட்சிக்குள்ள இருக்கு. போகும்போது இவர் போலீஸ் மைண்ட்ல வந்து கூட இருக்கிறவனே வேவு பார்த்து அப்பப்போ வீடியோ லீக் பண்றது, ஆடியோ லீக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து காவல்துறை போலீஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது கட்சிக்காக. மிச்சப்படி தனிப்பட்ட முறையில் அவரை குறை சொல்வதற்கு நம்ம ஒன்றும் இது இல்லை. நெகட்டிவ் சொன்னீங்க, பாசிட்டிவ் ஏதாச்சும் ஒன்றாச்சும் சொல்லலாம். சொல்ல முடியல என்னால். அவர் போலீஸாகவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது எனக்கு. அதான் பாசிட்டிவாக எனக்கு தோணுது. போலீஸாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அவர் அங்கேயே இருந்திருந்தா இல்லை, அது விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். இயற்கை விவசாயம் கூட மாறி இருக்கலாம். அவர் என்ன நோக்கத்துக்காண்டி வெளியில் வந்தார் நம்மளுக்கு தெரியல. அண்ணன் சீமானோடைய ராமதாஸையும் நான் ஒப்பிட்டுதான் சொல்லுவேன். 2 பேருமே தொடக்கம் நல்ல தொடக்கம் தான். அதில் என்றைக்குமே வந்து காங்கிரஸ் கட்சியோ தனிப்பட்ட முறையிலையோ
இந்த ரேசிஸை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நீங்கள் நானும் தமிழர் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைய லிங்குவிஸ்டிக்காக ஸ்டேஜ் பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வாழக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அவருடைய தாய்மொழியை வைத்து அவர்களை பிரித்து அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம். இல்லை, இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்புகிறாங்க ஓரளவுக்கு. அந்த இளைஞர்களே கொஞ்ச நாளில் வந்து அவர் வந்து தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெளியேறவும் செய்கிறாங்க, சில வெளியேற்றம் பண்ண வராங்க. அண்ணன் வந்து என்ன சொல்கிறது, அவருடைய போக்கையை மாற்றிட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை, என்னால் அதுதான் அவருடைய பேஸு. பட் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போகிறது தான் நம்ம இந்திய பண்பாடு. அந்த இந்திய பண்பாட்டை மதிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி சொன்ன கொஞ்சம் டேஞ்சர் தான் அது. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு டேஞ்சர், மற்ற கட்சிகளுக்கு டேஞ்சரா? தமிழ்நாட்டுக்கு டேஞ்சர் தான். ரேசிசம் நான் எப்படி பாஜக சொன்னனோ அது ஒரு விஷய விதையை வச்சுட்டு போயின்னு சொல்லிட்டு, நல்லது கெட்டது இவர் பேசக்கூடிய பேச்சு என்பது ஒரு விஷய விதையை வந்து தமிழ்நாட்டில் வந்து மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுங்கிறது 2 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களோட அண்ணன் தம்பியாக நம்ம பழகணும் அப்படின்னு 2 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களோட அண்ணன் தம்பியாக பழகணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் தமிழர் வளரக்கூடாது. நாம் தமிழர் வந்துச்சுன்னா அவங்களோட நம்ம சண்டை போடுற நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. எல்லாரும் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு ஒற்றுமையாக வாழணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நாம் தமிழர் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வீழ்ச்சி தான். திமுகவோட 3 ஆண்டு கால ஆட்சி, அதில் இருக்க ஒரு பாசிட்டிவிட்டி என்ன பார்ப்பீங்க? ஒரு நெகட்டிவ் விஷயம் பண்ணிக்கலாம் என்ன நினைப்பீங்க? நெகட்டிவாக எனக்கு ஒரு சில விஷயம் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் பாசிட்டிவாக நான் பார்க்குறது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி 95% நிறைவேற்றிட்டாங்க 3 வருஷத்துக்குள்ள. அது வந்து பெரிய விஷயம். அது நம்ம திமுக கூட்டணி ஆட்சியில் அமைய போகும்போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெள்ளறிக்கை கூட வெளியிட்டோம். அவ்வளோ மோசமாக கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து கிளீன் பண்ணி வச்சு போயிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி, அது போக தேவையான சில விஷயங்களையுமே நிறைவேற்றி, இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகையிலேருந்து இப்போ இன்னைக்கு கூட முதியோர் இதில் வந்து நிறைய பேரை வந்து விண்ணப்பம்லாம் ஏற்றிருக்காங்க. நம்ம கலைஞர் உரிமை தொகைக்கு நிறைய பேரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே 1.5 கோடி பேருக்கு மேலே ஏற்றிருக்காங்க. அது மாதிரி சொல்லாத விஷயங்களையுமே அப்படியே படிப்படியாக செய்து கொண்டு தான் போகிறாங்க. இன்னைக்கு ஓசூரில் ஃப்ளைட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரவுண்டில் நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. நெகட்டிவ்னா இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் தானே தவிர வேறு விஷயம் இல்லை. சில அமைச்சர்கள் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தணும். ராஜகண்ணப்பன் போன்ற அமைச்சர்கள் அது முதல்வர் பார்த்துக்கிடுவாங்க. அடுத்த தலைமுறை அரசியலான ராகுல் காந்தி பிஎம் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில் உதயநிதி சிஎம் ஆகிறாரு. தமிழ்நாடு எப்படி இருக்கும்? காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் இங்கே திமுக கலைஞர் அங்கே மன்மோகன் சிங் இருக்கும் போது கலைஞர் இங்கே இருக்கிறார் இல்லையா? அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லா திட்டங்களும் நமக்கு தானே முதல்ல கிடைச்சு. அதே மாதிரி மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் போயிட்டு இருக்கோம். அப்போ திமுக காங்கிரஸ் இந்த ஒரு சுமூகமான கூட்டணி 2026 கண்டினியூ ஆகும். அது அந்த டைம் தான் முடிவு வைப்பாங்க. அப்போதான் முடிவு எடுப்பாங்க. கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான். மிச்ச டைங்கள்ல நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி, அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி. சில விஷயங்கள் நாங்கள் ஒன்றிணைஞ்சு பண்ணுறோம். அதுக்கு 2026 கூட்டணி கண்டினியூ ஆகாதாங்கிறது ஏஐசிசியும் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரதேசமும் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. 2026 ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடும். அந்த எலெக்ஷன் முன்னாடி தெரிஞ்சு போயிடும். அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அரசாங்கம் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களோட அரசியல் கருத்துக்கள் நல்லாவே ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களை இன்னொரு பிரமுகரோட அடுத்த ஷோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கணேஷ். வணக்கம்.